ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு மாக் டாபிக்ஸ் யூடியூப் சேனல். அண்ட் திஸ் இஸ் ஆர் இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, பட்ஜெட் வெளி வந்திருக்கு. அதில் நம்ம மாணவர்கள் ஆஸ்பிரண்ட் அதாவது ரொம்ப வருஷம் படித்தவங்க, ஒரு 4 to 5 இயர்ஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க, இல்லைன்னா ஒரு 3 இயர்ஸ் படித்தவங்களுக்கு அந்த பட்ஜெட்டை புரிஞ்சிக்கிற அளவுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை பேசிக்காகவே தெரியும். ஆனால் இப்போ புது மாணவர்கள் இருக்காங்க. 1 இயர் 2 இயர் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பட்ஜெட்ல சொல்லியிருக்க டேர்ம்ஸை பற்றியே என்ன ஐடியா, எதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னே அவங்களுக்கு தெரியாது. இதுதான் உண்மை. 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் படித்த மாணவர்களுக்கு கூட இந்த இடத்துல, அதாவது பட்ஜெட்டோட டேர்ம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல அந்த புரிதல் அப்படின்றது ரொம்ப 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 கம்மியாகவும் இருக்குது. தப்பாகவும் இருக்குது அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். அதனால நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, பட்ஜெட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். ஏன்னா பட்ஜெட் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு நிறைய பேர் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் நிறைய பிடிஎஃப் உங்களுக்கு மெட்டீரியல் சோர்சஸ் அப்படின்றது நிறைய இடத்துல கிடைக்கும். இந்த அப்புறம் ஃப்ரீ பிடிஎஃப்னு போட்டிருக்கீங்களே அப்படின்னா என்ன, எதுக்காக அதை போட்டிருக்கீங்க அப்படின்னா நான் அதுக்கு தொடர்ச்சியாக சொல்கிறேன். இந்த டேர்ம்ஸை புரிஞ்சுக்கிறதுல தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பட்ஜெட்டை நம்ம ரொம்ப ஈஸியாக எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கலாம். கரெக்டு தானே? அந்த டேர்ம் நாலேஜை நம்ம இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக என்னென்ன விஷயங்கள், என்னென்ன டேர்ம்ஸை பட்ஜெட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நோட் எடுத்துக்கிட்டு ரிலாக்ஸாக வீடியோ, அதாவது 1.5x இல்லை 1.25xல வைங்க. வச்சு வீடியோவை பாருங்க. நான் சொல்ற ஒரு ஒரு டேர்மையும் நோட் பண்ணுங்க. நான் எப்படி சொல்றேன், அதாவது எக்ஸ்பிளனேஷன், அதாவது டெஃபினேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். புக்கில் இருக்க டெஃபினேஷன்ற மாதிரி அதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கும். பட் அதை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளை நான் சொல்லுவேன். அதை உங்களுக்கு எப்படி புரியுதோ எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை இந்த பிடிஎஃப் தான் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட டெலகிராம் சேனலில் நாளைக்கு, அதாவது இன்னி டேட், நான் இன்னைக்கு 8ஆம் தேதி நைட்டு 11 மணிக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? நாளைக்கு, அதாவது 9ஆம் தேதி காலையில் ஒரு 11 மணி இல்லை 12 மணி போல் இந்த பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் அப்படின்றது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பிடிஎஃப் அப்படின்றத நம்ம டெலகிராம் சேனல் கொடுத்துட்டு வரோம், ஃப்ரீயாக கொடுத்துட்டு வரோம். லைக் இப்போது இந்த டெய்லி ஹிந்து எடிட்டோரியல் அண்ட் இப்போது வர மாதத்தில், மார்ச் மாதத்துலேருந்து இந்த நியூஸ் பிடிஎஃப் அதையுமே நாங்கள் கொடுக்க போகிறோம். ஓகேவா? மீன்ஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃபையும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். மார்ச்லேருந்து எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறோம். எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணுறது நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கணும். ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃபையும் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப 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 100% 100% என்னால் சொல்ல முடியும், இந்த பிடிஎஃப் அப்படின்றது 100% ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிடிஎஃப் அப்படின்னே சொல்லலாம். பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோவையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த பிடிஎஃபையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இட் வில் சப்போர்ட் அஸ். எங்களுக்கு அது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுதான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னாலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஹிந்து எடிட்டோரியல் அப்படின்றத மண்டே டு ஃப்ரைடே எவ்ரி மார்னிங் 6 AM கொடுத்துட்ருக்கோம். பிடிஎஃப் அப்படின்றது 7 மணிக்கு நம்ம டெலகிராம் சேனலில் காலையில் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். இவ்வளோ விஷயங்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், நம்மளோட சேனலை பற்றி ஒரு இன்ட்ரோ. ஏன்னா புது மாணவர்கள் நிறைய பேர் உள்ள வர வாய்ப்பு இருக்குது. அதுக்காக ஒரு இன்ட்ரோ மாதிரியும் நான் சொல்லிட்டேன். சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற, இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட்ஜெட் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக தெரிஞ்சுக்க வேண்டியது, பட்ஜெட் எதுக்காக போடுறாங்க. இப்போது நம்ம ஜாபுக்கு போவோம், கரெக்டாக? வேலைக்கு போவோம், நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும். அந்த ஃபேமிலிக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம ஒரு 10,000 சேலரி வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10,000 நம்ம என்னென்னலாம் பிரிப்போம். லைக் இப்போ மெடிக்கலுக்கு ஒரு 2K, அது மாதிரி ட்ராவலுக்கு ஒரு 2K, ஓகேவா? அது மாதிரி சேவிங்ஸுக்கு ஒரு 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 3K அப்படின்ற மாதிரி நம்ம பட்ஜெட்டை பிரிப்போம். அது மாதிரி கிராசரிஸுக்கு ஒரு 1000K அப்படின்ற மாதிரி நம்ம பட்ஜெட்டை பிரிச்சுக்கிட்டே இருப்போம். கரெக்டில்? அதே தான் நம்ம இந்தியாவுக்கு ஓவரால் எந்தெந்த விஷயங்களுக்கு நம்ம அமௌண்ட்டை செலவு பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பேசுகிறது தான் இந்த பட்ஜெட். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதுதான். சரியா? நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்,
இந்த டேர்ம்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ டேர்ம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி இன்னொரு சோர்ஸ்ல இருந்து, ஓகேவா, இது ஆக்சுவலாக ஃப்ரீ சோர்ஸ் தான் இது. ஸோ நம்மளுக்கு எந்தவித அந்த காப்பிரைட் கண்டென்ட் எதுவுமே வராது. இது வந்து பிஆர்எஸ் லெஜிஸ்லேட்டிவ் ரிசர்ச் அப்படின்றது ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ அவங்களோட கண்டென்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட வெப்சைட்ல இருக்கு. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப கரெக்டாக நம்மளுக்கு என்ன தேவையோ, இந்த பட்ஜெட்ல என்ன விஷயங்கள் தேவையோ அதை மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்களும் இந்த பிடிஎஃப்லேயே நான் கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைனாலும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த பிடிஎஃப் லிங்க்கையும் கொடுக்குறேன். ஸோ ஆக்சுவல் பட்ஜெட் இருக்கும்ல, ஆக்சுவல் பட்ஜெட் லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். அதையும் போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அதை தான் ரிலே பண்ணணும். ஸோ எதை வந்து நம்ம வந்து நம்பணும் அப்படின்னா அந்த சோர்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட் நம்பணும். பட் இதை நான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இதுவுமே எனக்கு கரெக்டாக இருந்தது. ஓகேவா? ஸோ அது இல்லாமல் இது வந்து நம்ம காப்பிரைட் எதுவுமே நம்மளுக்கு அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்றது வராது. நான் என்னோட கண்டென்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் எதுவும் வராது. ஸோ அதனால நான் இந்த கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம வந்து ஃபைனலாக பார்ப்போம். இது வந்து பட்ஜெட் தான். இந்த 2026 பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்களை அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த பிடிஎஃப்ல பார்ப்போம். பட் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த பிடிஎஃப் அப்படின்றது அந்த டேர்ம்ஸை நான் உங்களுக்கு டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த டேர்ம்ஸ் அந்த இடத்துல ஏன் யூஸ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு இதுக்கப்புறம் தெளிவாக புரியும். ஸோ இதுக்கப்புறம் இப்போ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரப்போகிற எந்த பட்ஜெட்டாக இருந்தாலும் ஓகே, இதுக்கு தான் பண்ணியிருக்காங்களா, இவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு, ஸோ என்ன ஆகுது அப்படின்றது டீட்டெயில் அப்படின்றது உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஓகேவா? இன்கேஸ் நான் நடுவில் ஓகே எதுவும் தப்பான நிலைமை நான் அதை வந்து எடிட்டிங்கில் சரி பண்ணிட்டேன். ஸோ நோ இஷ்யூஸ். சரி, ஓகேப்பா. ஸோ வாட் இஸ் மீன் பை ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்றாங்க. ஸோ ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்னா என்ன, இதை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த எக்ஸ்பிளேஷன் பாருங்களேன். இன் இந்தியா, ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் ரெஃபர் டு த இன்கம் ஜென்ரேட்டட் பை த கவர்மெண்ட் த்ரூ த டாக்ஸஸ் அண்ட் அதர் நான்-டாக்ஸஸ் சோர்சஸ் தட் ஹெல்ப் ஃபண்ட் இட்ஸ் ரெகுலர் ஆப்ரேஷனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ என்னன்னா, நம்ம இந்தியாவுக்கு ரெவன்யூ எங்கேருந்து வரும் அப்படின்றத பற்றி பேசுகிறது தான் இந்த ரெவன்யூ ரெசிப்ட். ஓகேவா? நம்ம இந்தியாவுக்கு எங்கேருந்து ரெவன்யூ வரப்போகிறது. ஸோ இந்தியாவுக்கு மேஜராக எங்கேருந்து ரெவன்யூஸ் வருது அப்படின்னா த்ரூ டாக்ஸஸ் அண்ட் நான் டாக்ஸஸ் தான். ஓகேவா? ஸோ 2 விஷயத்தில் மட்டும்தான் இந்தியாவுக்கு இந்த ரெவன்யூ வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்ற மாதிரியும் நம்ம சொல்லலாம். சரி, தொடர்ச்சியாக பார்ப்போம். நல்லா கவனிங்க. ஓகேப்பா. ஸோ என்னென்ன மாதிரியான ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் இருக்குன்னு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தோம். டாக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு பார்த்தோம். ஸோ டாக்ஸ் ரெவன்யூல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போமா? ஸோ டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டாக்ஸஸ் தட் ஆர் லெவிட் டைரக்ட்லி ஆர் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் என்டிட்டிஸ். ஸோ நம்ம கட்டுவோம்ல தனியாக, நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணுவோம்ல, அதாவது ஆல்ரெடி 7 லட்சத்துக்கு மேலே வாங்கினவங்க வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணுவாங்க. அது மாதிரி கார்பரேட் டாக்ஸ்னு இருக்குது, வெல்த் டாக்ஸ்னு இருக்குது. ஆனால் அந்த வெல்த் டாக்ஸ் அப்படின்றது 2015 ஒழிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாமே டைரக்ட் டாக்ஸில் வரும். இன்டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்றது இப்போ நம்ம பே பண்ணிட்டு இருக்க இந்த ஜிஎஸ்டி அண்ட் கஸ்டம் டியூட்டி, எக்ஸஸ் டியூட்டி, சர்வீஸ் டாக்ஸ், இது எல்லாமே இது ஆக்சுவலாக சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்றது ஜிஎஸ்டி கூட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இதை வந்து நம்ம இன்டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காக இந்த ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்றது இந்தியாவோட ரெவன்யூ எங்கேருந்து ரெவன்யூ வருது அப்படின்றது. ரெவன்யூ இந்தியாவுக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா டாக்ஸ்லையும் நான் டாக்ஸ்ல அதாவது நான் டாக்ஸஸ் சோர்ஸ்லையும் வந்து. ஸோ டாக்ஸ்ல என்னென்ன அப்படின்னா டைரக்ட் டாக்ஸ். ஓகேவா? டைரக்ட் டாக்ஸ்ல இன்கம் டேக்ஸ், நம்ம பே பண்ணுற இன்கம் டேக்ஸ், அது மாதிரி வந்து கார்பரேட் டாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். நெக்ஸ்ட் இன்டைரக்ட் டாக்ஸ்ல ஜிஎஸ்டி, கஸ்டம் டியூட்டி அண்ட் எக்ஸஸ் டியூட்டி வரும். ஸோ இது வந்து பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, அங்கே இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஜிஎஸ்டி வந்து டைரக்ட் டாக்ஸா இல்லை இன்டைரக்ட் டாக்ஸா, ஸோ எதனால நீங்கள் அதை வந்து இன்டைரக்ட் டாக்ஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்றதுக்கு உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். அப்போது நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து இந்த மாதிரி பட்ஜெட் பிடிஎஃப் இல்லைனா பட்ஜெட் அந்த விஷயங்கள் தான் நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். சரி, டாக்ஸ் ரெவன்யூ மட்டும்தான் கேட்டால் நான் டாக்ஸ் ரெவன்யூன்னு இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னா டிவைடன்ஸு, நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் வர்றது, அது மாதிரி ஃபைன்ஸு, பெனால்ட்டிஸு, ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ். ஓகேவா? இது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் போட்டிருக்காங்க பாருங்களேன், கவர்மெண்ட் சர்வீசஸ்க்கு நம்ம பே பண்ணுற ஃபீஸு, அதே மாதிரி வந்து பாஸ்போர்ட் ஃபீஸு, நல்லா புரியுதுன்னா பாஸ்போர்ட் ஃபீஸ்லாம் டேரெக்டாக கவர்மெண்ட் தான் போகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் டாக்ஸ் ரெவன்யூ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ மறுபடியும் இதே தான் சொல்கிறாங்க, இன்கம் டேக்ஸ் ரெவன்யூ, ஜிஎஸ்டி ரெவன்யூ, இது எல்லாமே ரெவன்யூ ரெசிப்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு இப்போ ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்னு நீங்கள் பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் நம்மளோட இன்கம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, next, what is a capital receipt? So capital receipt refers to the inflow of funds that come into the government from the sources other than its regular revenue operations. These are typically non-recurring and include receipts that result in the creation of
liabilities or reduction in assets அப்படின்றாங்க. இந்த கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்றது நம்மளுக்கு ஃபண்ட்ஸ் தான் வரப்போகுது, இந்தியாவுக்கு ஃபண்ட்ஸ் தான் வரப்போகுது. ஆனால் வந்து ரெகுலர் மெத்தடில் இந்த கேபிட்டல் ரெசிப்ட்ல வராது. ஓகேவா? ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, தீஸ் ஆர் டைபிக்கலி நான் ரெக்கரிங் அண்ட் இன்க்ளூட் ரெசிப்ட் தட் ரிசல்ட் இன் கிரியேஷன் ஆஃப் லைபிலிட்டிஸ் ஆர் ரிடக்ஷன் அசட்ஸ். இந்த கேபிட்டல் ரெசிப்ட்னால நம்மளுக்கு வந்து லைபிலிட்டி கிரியேட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி அசட்ஸ்ல ரிடக்ஷன் ஆகவும் வாய்ப்புகள் இருக்கு. சரி, சிம்பிளா ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் நம்ம பார்ப்போமா? கேபிட்டல் ரெசிப்ட்னா என்ன, ரெவன்யூ ரெசிப்ட்னா என்ன அப்படின்றது. ஸோ நான் ரெக்கரிங் ரிசல்ட் இன் கிரியேஷன் ஆஃப் லைபிலிட்டிஸ் ஆர் ரிடக்ஷன் அசட்ஸ். ஸோ கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படின்றது இந்தியாவுக்கு கம்மியா இருக்கணும். ஏன்னா இதனால நம்மளுக்கு என்ன ஆகுது, அசட்ஸ் நம்மளோட குறையுது, ஸோ லயபிலிட்டிஸ் அப்படின்றது அதிகமாகுது. அதே ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அப்படின்றது பார்ட் ஆஃப் ரெகுலர் இன்கம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதனால என்ன எஃபெக்ட், ஓகேவா, லயபிலிட்டிஸ்ல என்ன எஃபெக்ட், லீட்ஸ் ஒன் இன்க்ரீஸ் இந்த லயபிலிட்டிஸ் லைக் borrowings. ஓகேவா? இந்த கேபிட்டல் ரெசிப்ட்னால நம்மளோட கடன் வாங்குறது தான் அதிகமாகும். அதே மாதிரி ரெவன்யூ ரெசிப்ட்னா என்ன, டஸ் நாட் அஃபெக்ட் தி லைபிலிட்டிஸ் ஆஸ் இட் இன்க்ளூடிங் டாக்ஸ் அண்ட் டியூட்டிஸ். இது வந்து எந்த லைபிலிட்டியும் அஃபெக்ட் பண்ணாது. அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா borrowings, லோன்ஸ், ரீபெய்டு, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், அசட் சேல்ஸ். ஸோ இதுக்கு இந்த கேபிட்டல் ரெசிப்ட்டுக்கு உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ கவர்மெண்டோட ஒரு பில்டிங் இருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்ட் டேஸ்ல ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி பிஎஸ்என்எல்லோட சொத்துக்களை வந்து வித்தாங்கல்ல, அதை தான் நம்ம வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். பிகாஸ் அவங்க வந்து அந்த 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 அசட்டை வந்து அவங்க இழக்கிறாங்க. இதுதான் நம்ம வந்து கேபிட்டல் ரெசிப்ட் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம சொல்லலாம். ஸோ ரெவன்யூனா அதே தான் ஒரு டாக்ஸ், நான் டாக்ஸ் ரெவன்யூஸ் லைக் இந்த ஃபீஸ், ஃபைன்ஸ், பெனால்டிஸ் அதை பத்தி பேசுறது. ஸோ இதோட பர்பஸ் என்ன, used to fund capital expenditure or reduce past borrowings. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு பெரிய கடன் சுமை இருந்தது அப்படின்னா நம்ம வேற ஒருத்தர் கடன் வாங்கி அதை அடைப்போம்ல, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இது ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்றது யூஸ்டு ஃபார் அ டே டு டே கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ லைக் சேலரிஸ், சப்சிடிஸ் கொடுக்கறதுக்கு இந்த ரெவன்யூ ரெசிப்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இம்பாக்ட் ஆஃப் டெபிசிட். ஸோ டெபிசிட் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இம்பாக்ட், அந்த டெபிசிட்ல இந்த கேபிட்டல் ரெசிப்ட்னால என்ன இம்பாக்ட், இன்க்ரீஸ் ஹெல்ப்ஸ் மேனேஜ் ஆஃப் பிசிக்கல் டெபிசிட், அஃபெக்ட் தி கரண்ட் பட்ஜெட் டெபிசிட் எஸ்பெஷலி ரெவன்யூ டெபிசிட் அப்படின்றாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் விட்டுருவோம். ஓகேப்பா, இப்போ நெக்ஸ்ட் வாட் ஆர் த ரெசிப்ட் அதர் தென் borrowings. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த லைன் அப்படியே நம்மளோட பட்ஜெட்ல இருக்கும். த ரெசிப்ட்ஸ் அதர் தென் borrowings அப்படின்னா என்ன, இது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதர் தென் borrowings அப்படின்றது நம்ம வேற ஒருத்தர் வாங்குறது. அப்போ ரெசிப்ட்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி பார்த்தோம், நம்மளுக்கு வர வேண்டிய இன்கம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பார்த்தோம். ஸோ அது இல்லாத பத்தி பேசுறது தான். நல்லா கவனிக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்களேன், பப்ளிக் ஃபினான்ஸ், த டேர்ம் ரெசிப்ட்ஸ் அதர் தென் borrowing refers to all incomes of funds received by the government excluding any money raised through the borrowing or taking loans. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்த அமௌண்ட்ல அவங்க எடுத்த லோனை தவிர இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெசிப்ட்ஸ் அதர் தென் borrowings அப்படின்ற ஒரு வேர்டை யூசேஜ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ரெவன்யூ டிஃபிசிட் அப்படின்னா என்ன? ஸோ டிஃபிசிட் அப்படின்றது குறைவா இருக்கிறது. ஓகேவா? ஸோ ரெவன்யூ டிஃபிசிட் அப்படின்னா என்ன, ரெஃபர்ஸ் டு தன் சிச்சுவேஷன் வேர் கவர்மெண்ட்ஸ் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். ஓகே, ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்னா என்ன பார்த்தோம், நம்மளுக்கு வர வேண்டிய நம்மளோட சேலரி. ஓகேவா? இந்தியாவோட சேலரி அப்படின்னு நம்ம சிம்பிளா வச்சுக்கலாம். ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அப்படின்றது இந்தியாவோட சேலரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்தியாவோட சேலரி கம்மியா இருக்கு, எதை பொறுத்து அப்படின்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்து கம்மியா இருக்கு அப்படின்னா அதான் நம்ம வந்து ரெவன்யூ டெபிசிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 10,000 சேலரி வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என்னோட செலவினங்கள் அப்படின்றது 12,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா என்னோட ரெவன்யூ டெபிசிட் எவ்வளோ, 2,000 ரூபாய் நான் கம்மியா சம்பாதிச்சிருக்கேன். இதுதான் நம்ம வந்து ரெவன்யூ டெபிசிட்னு சொல்லுவோம். சிம்பிளா உங்களுக்கு புரியுது இல்ல, இதுதான் கான்செப்ட். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க, ரெவன்யூ டெபிசிட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். ஓகேவா? கிளியரா இருங்க, ரொம்ப கிளியரா இருங்க, குழப்பிக்காதீங்க. ரெவன்யூ டெபிசிட்னா என்ன, ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்னா என்ன அப்படின்றது கன்ஃபியூஷனே இல்லாம தெளிவா இருங்க. உங்களுக்கு நான் தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி பிசிக்கல் டெபிசிட் அப்படின்னா என்ன? ஸோ பிசிக்கல் டெபிசிட் இஸ் a broader measure and includes the total borrowing requirements of the governments which include both revenue deficit and capital expenditure. ஓகேவா? பிசிக்கல் டெபிசிட் இஸ் a difference between the total expenditure and the total receipts. ஓகேவா? ஸோ பிசிக்கல் டெபிசிட் அப்படின்றது சேம் அந்த ரெவன்யூ டெபிசிட் மாதிரி தான். பட் இந்த பிசிக்கல் டெபிசிட் அப்படின்றது நம்மளுக்கு வந்த நம்மளோட மொத்த செலவினம் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட்ஸ். ஓகேவா? ஆனா அது வந்து borrowings இல்லாம எக்ஸ்க்ளூடிங் borrowing. நல்லா கவனிங்க, எக்ஸ்க்ளூடிங் borrowing, இன்க்ளூடிங் கிடையாது, எக்ஸ்க்ளூடிங் borrowing. ஸோ இதுதான் பிசிக்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிசிக்கல் டெபிசிட் அப்படின்றது எல்லா கண்ட்ரிக்குமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி, இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு, பிரைமரி டெபிசிட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன் சிம்பிள் டேர்ம்ஸ், ஒரு சின்ன சிம்பிளா சொல்ற பாருங்க, இட் இஸ் அ பிசிக்கல் டெபிசிட் எக்ஸ்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். ஓகேவா? ஸோ பிசிக்கல் டெபிசிட்னா என்ன பார்த்தோம்,
நம்மளுக்கு வர வேண்டிய டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட்ஸ் அதர் எக்ஸ்க்ளூடிங் பாரோவிங்ஸ். ஓகேவா, இதுல அந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை மட்டும் விட்டுறணும். அதுதான் நம்ம வந்து பிரைமரி டிஃபிசிட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். The primary deficit indicates government physical position without impact of past debt obligation. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கிரைட்டீரியா, இதுவும் ஓகேவா. ஸோ ஃபிசிக்கல் டெபிசிட்டும் பிரைமரி டெபிசிட்டும். ஸோ ஃபிசிக்கல் டெபிசிட் அதாவது பிரைமரி டெபிசிட் அப்படின்றது எதுக்காக உதவுது அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் தி கவர்மெண்ட் கரண்ட் பிசிக்கல் பாலிசி அண்ட் வெதர் இட்ஸ் ஆன்கோயிங் ஆப்ரேஷன் சச் அஸ் ரெவன்யூ ஜென்ரேஷன் ஆர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆர் சஸ்டைனபிள். ஸோ இவங்க போடுற இந்த பிசிக்கல் பாலிசிலாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம இந்த பிரைமரி டெபிசிட் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இது எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பட்ஜெட்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஓகேவா, if the primary deficit is positive, ஓகேவா, it means the government is borrowing more to meet its operational expenses. ஓகேவா, நல்லா கவனிங்க. இப்போ பிரைமரி டெபிசிட் வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா நம்மளோட கவர்மெண்ட் அதிகமா பாரோ பண்ணுது, அதிகமா கடன் வாங்குது. அதுவே while negative primary deficit indicates the government is position is reducing the borrowings or maybe generating enough revenue to cover its expenses. அப்போ இந்த பிரைமரி டெபிசிட் அப்படின்றது நெகட்டிவ்ல இருந்தாதான் ஒரு நாட்டுக்கு நல்லது. கரெக்ட் தானே? ஏன் அப்படின்னா என்கிட்ட வர வருமானத்தை வச்சு நான் என்னோட செலவை பார்த்துக்கிறேன், நான் வெளியே வந்து எந்தவித லோனும் வாங்கல அப்படின்ற மாதிரி ஒரு பாராமீட்டர் தான் இந்த பிரைமரி டெபிசிட். கிளியரா இருக்கும் நம்புறேன். ஸோ 3 விஷயங்களை பார்த்தோம். டெபிசிட்லயே நம்ம என்னென்ன விஷயம் பார்த்தோம்? ரெவன்யூ டெபிசிட் அப்படின்றது எனக்கு வர வேண்டிய ரெவன்யூ கம்மியா இருக்கு. அது மாதிரி பிசிக்கல் டெபிசிட் அப்படின்றது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் பாரோயிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பிரைமரி டெபிசிட் அப்படின்றது நெகட்டிவா இருக்கணும். நெகட்டிவா இருந்தாதான் ஒரு நாட்டோட ரெவன்யூ அப்படின்றது நல்லா இருக்கு, அந்த வர ரெவன்யூ வச்சு அவங்களோட செலவை பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும். கிளியர் தானே? ஓகேவா, இது வரைக்கும் கிளியரா இருக்கா? ஸோ நானும் கொஞ்சம் கிளியரா சொல்லியிருப்பேன் தான் நினைக்கிறேன். ஏன்னா நானுமே இன்னைக்கு ஆக்சுவலாக பட்ஜெட் படித்தேன். ஸோ பட்ஜெட் படிக்கக்குள்ள சரி நம்ம இந்த வீடியோ ரெடி பண்ணலாம், நிறைய மாணவர்களுக்கு எப்படியும் இந்த டேர்ம்ஸ் வந்து தெரியாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால நானும் ஒரு வீடியோ ரெடி பண்ணி ஒரு பிடிஎஃப்பும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இதெல்லாம் நான் படித்தது உங்களுக்கு அப்படியே ஒரு பிடிஎஃபா உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். சரி, வாட் இஸ் டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ்? இதை ஏன் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, இந்த டிடிஎஸ் டிசிஎஸ் அப்படின்றது பட்ஜெட், இந்த வருஷம் பட்ஜெட்டில் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிடிஎஸ் டிசிஎஸ்ல ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பட்ஜெட் படிக்கக்குள்ள பார்ப்போம். இப்போ டிடிஎஸ் என்னன்னு பாருங்க. டிடிஎஸ் மீன்ஸ் டாக்ஸ் டிடக்டட் அட் அ சோர்ஸ். அதுமாதிரி டிசிஎஸ் அப்படின்றது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், அது கிடையாது. டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். ஓகேவா, TDS is deducted by the payer. எக்ஸாம்பிள் எம்ப்ளாயர் ஆர் பேங்க் அப்படின்றாங்க. இப்போ நம்ம எல்லாருமே வெளியே ஒர்க் பண்ணியிருப்போம், கரெக்டா? ஸோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு டிடிஎஸ் பிடிக்கிறோம் அப்படின்வாங்க. ஸோ நம்மளோட சேலரியில் டேக்ஸை பிடிக்கிறாங்க, அவ்வளோதான் கான்செப்ட். அதுவே டிசிஎஸ் அப்படின்றது டிசிஎஸ் கலெக்டட் பை தி செல்லர். நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளுக்கு ஒரு டேக்ஸ் அந்த டிரான்சாக்ஷனுக்கு ஒரு டேக்ஸ் பிடிப்பாங்க. அதுதான் நம்ம டிசிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரம் த பையர் அட் த டைம் ஆஃப் டிரான்சாக்ஷன். நல்லா கவனிங்க, டிசிஎஸ் அப்படின்றது நம்ம ஒரு பொருளை வாங்கக்குள்ள அந்த பொருளுக்கு நம்ம அமௌண்ட் கட்டக்குள்ள பிடிக்கிறது தான் டிசிஎஸ். The deducted amount is paid to the government by the deductor. The collected amount is paid to the government by the collector. ஓகேவா, ஸோ யார் கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் கவர்மெண்ட் பே பண்ணுவாங்க. இதில் டிடெக்ட் பண்ணுறவங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. அதுமாதிரி டிடிஎஸ் இஸ் அப்ளிகேஷன் ஆன் வைட் ரேஞ்ச் ஆஃப் பேமெண்ட்ஸ் சச் as salary, interest, rent, professional fees, etc. TCS is applicable certain sales and transactions like sale of scrap. ஓகே, சேலில் யூஸ் பண்ணுறது டிசிஎஸ்ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து சேலரி, இன்ட்ரெஸ்ட், இல்லைனா வந்து நம்ம ஹோம் ரெண்ட்டு, இதில் பிடிக்கிறது வந்து நம்ம வந்து டிடிஎஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். கிளியர் தானே? கிளியராக இருப்பீங்க. டிடிஎஸ்னா என்ன, டிசிஎஸ்னா என்ன அப்படின்றத. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே பட்ஜெட்டில் பார்க்கல லிங்க் பண்ணி பாருங்க. சரி, வாட் இஸ் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் செஸ்? ஸோ இதுவுமே இந்த பட்ஜெட்டில் இருந்தது. ஓகேவா, இந்த பட்ஜெட்டில் ஒரு விஷயம் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போமே. ஸோ அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் செஸ் அப்படின்றது அது ஒரு டேக்ஸ் தான். ஸோ செஸ் அப்படின்னு வரக்குள்ளே நம்ம டேக்ஸ் தெரிஞ்சு போச்சு. ஆர் லெவி இம்போஸ்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு ஃபண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த கண்ட்ரி. ஸோ இந்த வருஷம் ஏதாவது எக்ஸாமில் இந்த செஸ்ஸை பற்றி கேட்க வாய்ப்புகள் அதிகம். இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் as part of the Finance Act 2021 and is aimed at generating additional resources to support the agriculture sector and related infrastructure. So இந்த வரி அப்படின்றது அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இந்த வரியை கொண்டு வராங்க. The cess is an important component of India's ongoing efforts to boost agriculture growth. அக்ரிகல்ச்சருக்காக கொண்டு வரதான் இந்த ஒரு ஆக்ட். இது வந்து எதை பற்றி எடுத்துட்டு வராங்க அப்படின்னா ஃபினான்ஸ் ஆக்ட் 2021. ஓகேவா, ஆல்ரெடி நம்ம இதை பார்த்து தான் எந்த இயர் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 2021, 2022 ஃபினான்ஷியல் 22ல. ஸோ ஃபண்டிங் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் சச் as ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ்,
கோல்டு ஸ்டோரேஜ், வேர் ஹவுசிங், ப்ராசஸிங் யூனிட். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த செஸ் அப்படின்றது அப்ளை ஆகும். சரி, எவ்வளோ ரேட் அப்படின்னா 2.5%. ஓகே, ஸோ ஏஐடிசி லெவல்டு. ஓகே, எவ்வளோ செஸ் ரேட்டிங் அப்படின்னா இந்த வரி எவ்வளோ விதிக்கிறாங்க அப்படின்னா 2.5% ஃபார் அந்த இம்போர்ட்டட் கூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் தட் ஃபால் அண்டர் சர்டன் டாரிஃப் ஹெட்டிங்ஸ். ஓகேவா, ஸோ இம்போர்ட்டட் கூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான். அதையும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது இந்த ஸ்கீமை பற்றி படிக்கணும், இன்னும் டீட்டெயில் படிக்கணும் அப்படின்னா நம்மளோட பிடிஎஃப்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணி படிங்க. ஸோ இந்த ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சரி, மறுபடியும் நம்ம வந்து டேர்ம்ஸ்க்கு போமா. சரி, வாட் இஸ் பிஇ அண்ட் ஆர்இ? ஸோ பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் அண்ட் ரிவைஸ்டு எஸ்டிமேட்ஸ் அப்படின்றாங்க. மறுபடியும் நம்மளோட வீட்டு கணக்கே வருமே. இப்போ வந்து நான் வந்து ஒரு 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 60,000 சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து நான் மந்த்லி ஒரு 60,000 சம்பாதிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த மாதம் வந்து February, ஓகேவா, February 2025. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த February 2025, ஓகே, February 2025ல மந்த் எண்டு முடிய போகுது. மந்த் எண்டு முடிஞ்சு மார்ச் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மார்ச்சுக்கு நான் வந்து ஒரு பட்ஜெட் போடுறேன். சரி, இந்த மாதம் எனக்கு வந்து 20,000 தான் நான் செலவு பண்ணணும், 10,000 நான் வந்து சேவிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து முடிவு பண்ணுறேன். ஆனால் எனக்கு மார்ச் மாதத்தில் எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு மெடிக்கல் செலவோ இல்லை வேறு ஏதாவது பைக்கோ ஏதோ எக்ஸ்ட்ரா ஆகி போய் என்ன ஆயிடுச்சு, என்னோட பட்ஜெட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது 25,000 போயிடுச்சு. ஸோ 5K தான் என்னால் சேமிக்க முடிஞ்சது. இதுதான் நம்ம வந்து பட்ஜெட் எஸ்டிமேட். நான் போட்டல 20,000, அதுதான் பட்ஜெட் எஸ்டிமேட். நான் போட்ட பட்ஜெட் எஸ்டிமேட். ரிவைஸ்டு எஸ்டிமேட் அப்படின்றது என்ன மீறி, ஓகேவா, அது கம்மியாகவும் ஆயிருக்கலாம். 20,000 அப்படின்றது கம்மியாகவும் ஆயிருக்கலாம், 25,000 ஆயிருக்கலாம், இல்லை 15,000 கூட ஆயிருக்கலாம். ஓகேவா, ஸோ 15,000 ஆக வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நான் ஆல்ரெடி அதுக்கேற்ற மாதிரி தான் பட்ஜெட் போட்டிருப்பேன். நான் இதுக்காக செலவு பண்ணணும், கண்டிப்பாக இதுக்காக செலவு இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் நான் பட்ஜெட் போட்டிருப்பேன். ஸோ அதை தாண்டி எனக்கு செலவு ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நான் 5,000 சேமிக்கிறேன். இதுதான் நம்ம வந்து ரிவைஸ்டு எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்க. இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ரெப்ரசன்ட் இனிஷியல் ப்ரொஜெக்ஷன் ஃபார் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் த கம்மிங் ஃபிஸ்கல் இயர். ஸோ ரிஃப்ளெக்ட்ஸ் தி அப்டேட்டட் எஸ்டிமேட்ஸ். அப்போ நம்ம எதை வந்து நம்பணும், எந்த விஷயத்த நம்பணும் அப்படின்னா ரிவைஸ்டு எஸ்டிமேட்ஸை தான் நம்ம நம்பணும். இதுதான் கரெக்டான டேட்டா. ஒரு ஸ்கீமுக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம இந்த ரிவைஸ்டு எஸ்டிமேட்ஸ் வழி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கவே முடியும். ஸோ அந்த ரிவைஸ்டு எஸ்டிமேட்ல பொறுத்து தான் இப்போ கரண்ட் பட்ஜெட் வந்து அலோகேட்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ போன வருஷம் நான் ஒரு ஸ்கீமுக்கு 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ 2% நான் அதிகமாக பண்ணணும், ஸோ 12% நான் வந்து இந்த வருஷம் அதுக்கு நான் வந்து அலோகேட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க. ஓகேவா, சரி. ப்ரெசென்டட் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர். ஸோ February மார்ச்சில் தான் அலோகேட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இது எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ்வலி அக்டோபர் ஆர் நவம்பரில் இதை பண்ணிடுவாங்க. ஓகேப்பா, ஸோ பேஸ்ட் ஆன் தி ஆன்டிசிபேட்டட் ரெவன்யூ பாலிசிஸ் அண்ட் ஸ்பெண்டிங் பிளான். ஸோ இது வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்காரு. பட் இது வந்து பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் ரெவன்யூ கலெக்டட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு டியூரிங் தி இயர். ஓகேவா, இது வந்து ஆக்சுவல் டேட்டா இருக்கும். இந்த ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் அப்படின்றதுல ஆக்சுவல் டேட்டா இருக்கும். இதை தான் நம்ம வந்து நம்பணும். ஓகேவா, இதுதான் இவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்றது அப்போ தான் நமக்கு தெரியும். சரி, இது ஆர்இ அண்ட் பிஇ. ஸோ பட்ஜெட்டில் வந்து இதை வந்து பிஇ ஆர்இ அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துலையுமே அதை ப்ராக்கெட்டில் பிஇ அண்ட் ஆர்இ அப்படின்ற நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக புரியணும். ஸோ ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் ஆர் crucial for providing an accurate and current financial picture and for making necessary adjustment to the government financial strategy and plans அப்படின்றாங்க. ஸோ ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் தான் நம்ம எப்பவுமே நம்பணும். அகைன் அதை தான் நான் சொல்கிறேன். சரி, வாட் இஸ் த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்? So revenue expenditure refers to the government spending that does not result in the creation of physical assets or long-term benefits. So revenue expenditure அப்படின்றது கவர்மெண்ட்டோட அமௌண்ட். கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பட் அது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு ஃபிசிக்கல் அசட்டியோ இல்லை லாங் டேர்ம் பெனிஃபிட்டோ அது கொடுக்க போகிறது கிடையாது. ஓகேவா, லைக் எதுனா இட் கவர்ஸ் டே டு டே எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் பை தி கவர்மெண்ட் டு மெயின்டைன் தி ரொட்டீன் ஆபரேஷன்ஸ் அண்ட் ப்ரொவைட் பப்ளிக் சர்வீசஸ். இந்த Indian context, revenue expenditure typically includes payment of made with salaries, pensions, interest on loans, subsidies. ஸோ இதுதான் நம்ம வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆரிக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்கப்பா. ஓகேவா, ரிவைஸ்டு எஸ்டிமேட்ஸ் ஆரி வேற, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வேற. ஸோ எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறேன், ஸோ ரொட்டீனாக என்னோட ஒர்க்கை கொண்டு போகிறதுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படின்ற பற்றி பேசுறது தான் இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கேபெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா என்ன? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெஃபர்ஸ் டு த கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் தட் இஸ் இன்டெண்டட் டு கிரியேட் லாங் டேர்ம் அசெட்ஸ் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தட் வில் ப்ரொவைட் ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ். ஸோ அப்போது ஒரு கவர்மெண்ட் இருக்கு, ஒரு 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 நாட்டோட கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல தான் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணணுமே தவிர ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றதுக்குமே அதிகமாக அமௌண்ட்டை
ஓகே, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அமௌண்ட்டை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும். பிகாஸ் அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் தான் நம்மளுக்கு வந்து லாங் டேர்ம் அசட்ஸும் அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதில் தான் நம்ம பில்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் ஆனால் தான் எக்கனாமிக் அப்படின்றது பூஸ்ட் ஆகும். ஸோ அதை தான் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. இன் இந்தியா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கீ காம்பனன்ட் ஆஃப் கவர்மெண்ட் பட்ஜெட் அண்ட் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல் இன் டிரைவிங் எக்கனாமிக் க்ரோத். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு எந்த அளவுக்கு நம்ம அமௌண்ட்டை ஒதுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் எக்கனாமிக் க்ரோத்தும் இருக்கும், டெவலப்மெண்ட்டும் இருக்கும், ஜாப் கிரியேஷனுமே இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பட்ஜெட்டில் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்க வேண்டியது இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க, ஓகேவா. ஸோ எவ்வளோ போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற விஷயங்களை நீங்கள் பார்க்கணும், ஓகேவா. சரி, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பார்த்துருமா. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்ன? ஸ்பெண்டிங் அண்ட் கிரியேட்டிங் அசட்ஸ் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓகேவா. ஸோ அசட்டை கிரியேட் பண்ண தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னோட டெய்லி ஒர்க்குக்கு நான் கொடுக்கணும், ஓகேவா. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது என்னோட டெய்லி ஒர்க்கு நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்றத பற்றி பார்க்கறதா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் ஆர் ரியலைஸ்ட் ஓவர் செவரல் இயர்ஸ். ஷார்ட் டேர்ம் யூஸ்ட் ஃபார் இமீடியட் நீட்ஸ். டைரக்ட்லி இம்பாக்ட் ஆன் எக்கனாமிக் ஆஃப் த டெவலப்மெண்ட். ஹெல்ப்ஸ் இன் டே டு டே ஃபங்க்ஷன். ஸோ ரெண்டுத்துக்கும் அதுதான் டிஃப்ரெண்ட். மோஸ்ட்லி இது டே டு டே ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகிறது, இது வந்து எக்கனாமிக் க்ரோத்துக்கு யூஸ் ஆகுது, ஓகேவா. ஸோ ஃபைனலாக கேபிட்டல் ஓவர்லே அப்படின்னா என்ன? So capital outlay refers to the funds spent by the governments to create or acquire physical assets that will provide long-term benefits. So capital outlay அப்படின்றது கேபிட்டல் இந்த மேலே பார்த்தோம்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கெபெக்ஸ் மாதிரி தான். பட் கேபிட்டல் ஓவர்லே அப்படின்றது பர்டிகுலராக அந்த ஃபிசிக்கல் அசட்ஸுக்கு எந்தெந்த ஃபிசிக்கல் அசட்ஸ்லாம் நமக்கு லாங் டேர்ம் பெனிஃபிட் தருதோ அதில் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணணும். These assets can include infrastructure projects like roads, bridges, railways, buildings, or other tangible investments. In simple terms, capital outlay represent government expenditure that is directly toward the development of the physical and long-lasting assets. Capital outlay அப்படின்றது ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கவர்மெண்ட்டோட இந்த டெவலப்மெண்ட் லைக் இந்த பிரிட்ஜஸ் ரயில்வேஸ் பில்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டை எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பற்றி பேசுகிறது தான் இந்த கேபிட்டல் அவுட்லே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா. சரி, இந்த பிடிஎஃப்ல நான் கடைசி பேஜில் கொடுத்துருப்பேன். ஸோ டவுன்லோட் அஃபிஷியல் பட்ஜெட் அவுட் ஃப்ரம் த பிலோ லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதுமாதிரி பட்ஜெட் வந்து அதர் சோர்ஸ் நான் சொன்னல அந்த பிஆர்எஸ் சோர்ஸ் அதுலேயும் நான் கொடுத்துருக்கேன். ரெண்டுத்தையும் டெவலப் பண்ணி படிங்க. இதில் வந்து ஆக்சுவல் பட்ஜெட்டில் ஒரு 60 பேஜுக்கிட்டே இருக்குது. பட் இப்போது இதில் 8 பேஜுக்கிட்டே இருக்கும். பட் நீட்டாக பக்காவாக கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த 8 பேஜில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு புரிய வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதில் செக் பண்ணி பார்ப்போம், ஓகேவா. சரி, இப்போ நான் என்ன பண்ணேன், ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். ஸோ பட்ஜெட்டில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் ஒரு ஓவர்வியூ பண்ணிடுறேன். நிறைய வீடியோஸ் ஆக்சுவலாக போட்டிருப்பாங்க, நீங்களும் பிடிஎஃப் நேரத்துக்கு படிச்சிருப்பீங்க. பட் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா, அப்படின்றத குயிக்காக பார்ப்போம். ஆல்ரெடி எவ்வளோ நேரம் ரெக்கார்ட் ஆகிருக்கு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்ஜெட் வீடியோ தான். 26 நிமிஷம் போயிடுச்சு, இதில் 27 நிமிஷத்துக்கிட்ட போயிடுச்சு. ஸோ நோ இஷ்யூஸ். நம்ம இன்னொரு 45 மினிட்ஸ் 45ன்ற பாருங்க, அதுக்குள்ளே பயந்துடாதீங்க. இன்னொரு 20 to 30 மினிட்ஸ்க்குள்ளே நான் அந்த பட்ஜெட்டை ஓவர்வியூ பண்ணிடுறேன். இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு நோட் எடுத்துக்கோங்க, எழுதிக்கோங்க. அகைன் நான் தான் சொல்கிறேன், நோட் எடுத்து எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரி, பட்ஜெட் ஹைலைட்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து ஆரம்பிப்போம். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது என்ன? த கவர்மெண்ட் இஸ் எஸ்டிமேட்டட் டு ஸ்பெண்ட் எவ்வளோ ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இம்பார்ட்டண்டான ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓகேவா. எவ்வளோ ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க இந்த ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா இதை போட்டிருக்காங்க பாருங்க, 50.65 lakh crore, ஓகேவா. 50,65,345 கோடி இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க, ஓகேவா. விச் இஸ் 7.4% ஹையர் தென் த ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ். நல்லா கவனிங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன். ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் மென்ஷன் பண்ணாங்க பார்த்தீங்களா, போன வருஷத்தோட அக்டோபர் மாதம் வெளியே வந்த ரிவைஸ் எஸ்டிமேட்டோட இப்போ இவங்க எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ கோட் பண்ணிடுறாங்க அப்படின்னா 7.4% அதிகமாக தான் செலவு பண்ண போகிறாங்க, ஓகேவா. ஸோ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் 25% ஆஃப் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் 37% ஃபார் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ், ஓகேவா. சரி, ரெசிப்ட்ஸ் என்னன்னு பார்ப்போமா. த ரெசிப்ட்ஸ் அதர் தென் பாரோவிங்ஸ், ஓகேவா. ஸோ வாங்கின கடன், அதாவது இந்தியா வெளியே வாங்கின கடனோ இல்லைன்னா பேங்க்லேயே வாங்கின கடனோ இல்லாமல் இன் 2025 எஸ்டிமேட்டட் டு பி எவ்வளோ சொல்கிறாங்க, 34,96,409 கோடி, அபவுட் 11.1% ஹையர் தென் த ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் 25. இதில் இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா, ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ போன வருஷத்தோட இருக்க போகுது அப்படின்னா 7.4%. அதே மாதிரி ரெசிப்ட்ஸ் எவ்வளோ இருக்க போகிறது அப்படின்னா 11.1% ஹையர் தென் த ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ், ஓகேவா. சரி, ஜிடிபி growth எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறாங்கன்னா 10.1%. ஸோ இம்பார்ட்டன்ட், ரியலி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ப்பா.
ஆஸ் பர் த பட்ஜெட் எவ்வளோ நாமினல் ஜிடிபி growth இருக்கும் அப்படின்னா 10.1% இருக்கும் அப்படின்ட்டாங்க. அது மாதிரி டெபிசிட்ஸ் எவ்வளோன்னு சொல்றாங்க பாருங்க. ஸோ ரெவன்யூ டெபிசிட்ஸ் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா ரெவன்யூ டெபிசிட் டார்கெட் ஃபினான்ஷியல் 26க்கு எவ்வளோ அப்படின்னா 1.5% ஆஃப் ஜிடிபி, த லோவர் தென் த ரிவைஸ்டு எஸ்டிமேட் ஆஃப் 1.9% ஆஃப் ஃபினான்ஷியல் 25. ஸோ போன வருஷம் இந்த ரெவன்யூ டெபிசிட் அப்படின்றது 1.9% ஆகும், இந்த வருஷம் அதை 1.5% ஆஃப் ஜிடிபியாகவும் மாற்றிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் டெபிசிட் அப்படின்றது என்ன, ஃபிசிக்கல் டெபிசிட் என்ன அப்படின்றத முன்னாடியே பார்த்தோம். ஸோ இப்போ அதோட டார்கெட் என்ன அப்படின்னா 4.4%, லோவர் இந்த ரிவைஸ்டு எஸ்டிமேட் ஆஃப் 4.8% ஆகுது 2024. ஸோ போன வருஷம் அதாவது ஃபினான்ஷியல் 25ஓட ரிவைஸ்டு எஸ்டிமேட் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 4.8% இருந்திருக்கு, இப்போ அதை 4.4 மாற்றிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ எக்ஸாமில் நம்மளுக்கு கேட்க போகிற இம்பார்ட்டண்டான பாயிண்டாக கூட இருக்கலாம். ஸோ ரெவன்யூ டெபிசிட் எவ்வளோ இந்த வருஷம் 1.5% ஜிடிபி, அதே மாதிரி போன வருஷம் அதாவது போன வருஷம் ரிவைஸ்டு எஸ்டிமேட் எவ்வளோ போட்டிருந்தாங்க 1.9% போட்டிருந்தாங்க. இப்போ இந்த வருஷத்தோட ஃபிசிக்கல் டெபிசிட் எவ்வளோ டார்கெட் வச்சிருக்காங்க 4.4% ஆஃப் ஜிடிபி. ஓகேவா? ஸோ போன வருஷம் அதாவது ஃபினான்ஷியல் 25ஓட ரிவைஸ்டு எஸ்டிமேட் எவ்வளவா இருந்திருக்கு அப்படின்னா 4.8. இந்த 4.8 அப்படின்றது அக்யூரேட், 4.4 அப்படின்றது இவங்களோட டார்கெட். ஓகேவா? ஸோ இவங்க இதை அச்சீவ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது எப்போ தெரியும் அப்படின்னா இந்த வருஷத்தோட அக்டோபர் நவம்பர்ல தான் நமக்கு தெரியும். ஓகேவா? கிளியரா இருக்கீங்களா? ஸோ இது இந்த 4 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். சரி, மெயின் டாக்ஸ் ப்ரொபோசல்ஸ் இன் ஃபினான்ஸ் பில். ஸோ என்னென்ன விஷயங்களை மாற்றிருக்காங்க, என்னென்ன விஷயங்களை நம்ம இம்பார்ட்டண்டாக இந்த டாக்ஸ் பில்ல பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போமா? சரி, மெயின் டாக்ஸ் ப்ரொபோசல்ஸ் இன் ஃபினான்ஸ் பில் அப்படின்றது ஸோ சேஞ்சஸ் இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம். ஸோ இது இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்குமே இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் தான். ஸோ 12 lakhs கிட்ட மாற்றிருக்காங்க. ஸோ 12 lakhs கிடையாது, 12,75,00,000 சாரி, 12,75,000 வரைக்கும். ஸோ இந்த 75,000 வந்து டாக்ஸ் ரிபேட்டில் வரும், அது ஆட்டோமேட்டிக்காக இதிலே கால்குலேட் ஆகிடும். ஸோ 12,75,000 வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. ஸோ விச் இஸ் குட் ஃபார் எவ்ரி ஒன். கரெக்டாக தான். ஸோ மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதை முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 7 lakh வரைக்கும் இருந்திருக்கு. சரி, அப்போ எதுக்கு இந்த டாக்ஸ் ஸ்லாப்? நிறைய மாணவர்களுக்கு இந்த ஒரு கேள்வி இருந்தது. ஸோ நான் இந்த டெலகிராம் குரூப்லாம் பார்க்குறேன்ல, இந்த டெலகிராம் குரூப்பில் வந்து மாணவர்கள் வந்து சரி 12 லட்சம் வரைக்கும் தான் எனக்கு வந்து டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் எதுக்கு எனக்கு இந்த இடத்துல 3 to 7 lakhs வந்து 5% மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நிறைய சில மாணவர்கள் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக பதில் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு அந்த பதில்கள்லாம். நான் இதில் சொல்கிறேன் கவனிங்களேன். ஸோ எதுக்காக இந்த டேக்ஸ் லாப் அப்படின்றது? ஸோ இப்போ எனக்கு வந்து 13 லட்சம் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து 14 லட்சம் per annum வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டேக்ஸ் லாப் படி கணக்காகும். இதுக்கு எப்படின்னா இப்போ 3 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது, சாரி 4 lakhs வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. கரெக்டா? 4 lakhs டேக்ஸ் கிடையாது. அதே மாதிரி 4 to 8க்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க? 5%. சரியா? 4 to 8க்கு அந்த 4 லட்சத்துக்கு 5% கால்குலேட் பண்ணுவாங்க. சரியா? அப்போ 0 + 5% + 10% + 15% + இப்போ என்னோட சேலரி வந்து ஆக்சுவலாக இதில் வரும் 13 லட்சத்தில் வரும். கரெக்டா? 12 lakh to 16 லட்சம். ஸோ 15%. அப்போ நெக்ஸ்ட் இதில் வர 15%. புரியுதா? இந்த 4 லட்சத்துல ஒரு 4 லட்சம், 4 lakh to 4 lakh to 8 lakh வந்து ஒரு 4 லட்சம் இருக்கா, இதுல 5% எவ்வளோ? அதே மாதிரி இந்த ஒரு 4 லட்சம் இருக்கா, இந்த 4 லட்சத்துல 10% எவ்வளோ? அதே மாதிரி இந்த இதுல 12 to 14 லட்சத்துல நான் 14 லட்சம் வாங்குறேன் அப்படின்னா இந்த 2 லட்சத்துல 15% எவ்வளோ அப்படின்றத கூட்டி நம்மளுக்கு மொத்தமா டாக்ஸை போட்டு நம்மகிட்ட வந்து நம்ம அக்கௌண்ட்ல பிடிச்சிருவாங்க. இதுதான் கான்செப்ட். இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும்ல எப்படி எதுக்காக இந்த டாக்ஸ்ல மறுபடியும் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கிளியராக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். மறுபடியும் புரியாத ஒரு வாட்டி திருப்பி அப்படி லைட்டாக ரிவைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ் மெக்கானிசம் அப்படின்றது என்ன? கம்ப்ளைண்ட்ஸ் மெக்கானிசம் அப்படின்றது நான் அலோகேட் பண்ணுற அமௌண்ட் கரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு கரெக்டாக செலவாகுதா அப்படின்னு செக் பண்ணுறதா. டைம் லிமிட் டு ஃபைல் த அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபார் எனி அசஸ்மெண்ட் இயர். சரியா? நான் எந்தெந்த இடத்துல என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனா எனக்கு எங்கெந்த அமௌண்ட் சோர்சஸ் வருது அப்படின்றத நான் கரெக்டாக ஃபைல் பண்ணியிருக்கேனா அப்படின்றதுக்குமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா penalty for 60%, 70% of the income tax and interest payable for 3rd and 4th year respectively.
சரி. இன்க்ரீஸ் தி லிமிட் ஃபார் தி டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ். ஸோ டிடிஎஸ் நான் சொன்னேன், நான் முன்னாடி அந்த எக்ஸ்பிளனேஷன் சொன்னேன் டிடிஎஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்றது. ஸோ டிடிஎஸ் ஆன் ரெண்ட், ஓகேவா, வீட்டு வாடகையில் வில் பி 6 lakh, ஓகேவா, 6 lakh அதை மாற்றிருக்காங்க. த த்ரெஷோல்ட் ஃபார் டிசிஎஸ் ஆன் ரெமிட்டன்ஸ் ஹஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் த 7 lakh டு தி 10 lakh, ஓகேவா. ஸோ ஆல்ரெடி டிசிஎஸ் வந்து 7 லட்சத்துல இருந்து இப்போ 10 லட்சமாக மாற்றிருக்காங்க. இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ ரெண்டுக்கு டிடிஎஸ் வந்து 6 லட்சமாக மாற்றிருக்காங்க. அப்போ த்ரெஷோல்ட் ஃபார் டிசிஎஸ் ஃபார் ரெமிட்டன்ஸ், ஓகேவா, அது வந்து 7 லட்சத்துலேருந்து 10 லட்சமாக மாற்றிருக்காங்க. ஸோ டிசிஎஸ் வில் நாட் பி லெவிட் ஆன் ரெமிட்டன்ஸ் ஃபார் எஜுகேஷன் அப் டு த அமௌண்ட் ஆஃப் லோன் டேக்கன் ஃப்ரம் த ஸ்பெசிஃபைட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். ஸோ எஜுகேஷனுக்கு எடுத்த லோனில் எந்த ரெமிட்டன்ஸுக்கும் நம்மளுக்கு வந்து டிசிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. த மினிமம் த்ரெஷோல்ட் ஃபார் டிடிஎஸ் ஆல்சோ பீன் இன்க்ரீஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவைடன்ஸ். ஸோ கஸ்டம்ஸ், நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, custom duty has been reduced for some items, but agriculture, infrastructure and development cess, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல ஒரு செஸ் ஒன்று, அதை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் இந்த கஸ்டம் டியூட்டி வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். நல்லா கூடிங்களா, இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ ஸ்டார்ட் அப்புக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டார்ட் அப் இன்கார்பரேட்டட் அப் டு ஏப்ரல் 2025 கேன் கரண்ட்லி அவைல் இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் ஃபார் 3 consecutive years, ஓகேவா. ஸ்டார்ட் அப் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஏப்ரல் 1 2025 முன்னாடி பதிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 வருஷம் இந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக நல்ல விஷயம். நிறைய கம்பெனிஸ் அப்படின்றது உருவாகும், நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் கிரியேட் ஆவாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். திஸ் பீரியட் ஹாஸ் பீன் எக்ஸ்டெண்டட் டு கவர் ஸ்டார்ட் அப்ஸ் இன்கார்பரேட் அப் டு ஏப்ரல் 1 2030. ஸோ இந்த ஒரு விஷயத்த ஏப்ரல் 1 2030 வரைக்கும் இதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் குட். கண்டிப்பாக குட் தான். இது நிறைய ஸ்டார்ட் அப்ஸ், நிறைய என்டர்பிரினர்ஸ் உருவாவாங்க. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் ஃபார் செவரல் டாக்ஸ் எக்ஸம்ஷன் த கமென்ஸ்மெண்ட் டேட் ஆஃப் ஆபரேஷன் ஐஎஃப்எஸ்சி யூனிட் ஹஸ் பீன் எக்ஸ்டெண்டட் டு March 31, 2030. இது வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாலிசி ஹைலைட், என்னென்ன விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படின்னா, எஃப்டிஐ இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்கப்பா, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. த எஃப்டிஐ லிமிட் ஃபார் த இன்சூரன்ஸ் செக்டார் இன்க்ரீஸ்டு ஃபைன். எஃப்டிஐனா உங்க எல்லாருக்கும் தெரியும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத 74%லேருந்து 100% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கவர்னன்ஸ் ஹை லெவல் கமிட்டி ஃபார் ரெகுலேட்டரி ரீஃபார்ம்ஸ் வில் பி செட் அப் ஃபார் ரிவியூவிங் ஆல் நான் ஃபினான்ஷியல் செக்டார் ரெகுலேஷன்ஸ். ஸோ இதுக்கு, அதாவது நான் ஃபினான்ஷியல் செக்டாரை ரிவ்யூ பண்ணுறதுக்குமே ஒரு ஆர்கனைசேஷன் ரெகுலேட்டரி ரீஃபார்ம்ஸை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றாங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்கீமை பற்றி பேசுகிறாங்க பாருங்களேன், இருக்கு பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லினஸ் இண்டெக்ஸ் ஸ்டேட்ஸ் வில் பி லான்ச் 2025. இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லினஸ் இண்டெக்ஸ், ஓகேவா. ஸோ ஸ்டேட்டுக்கான ஒரு இண்டெக்ஸை 2025 லான்ச் பண்ண போறாங்க. ஜன் பிஸ்வாஸ் பில் 2.0 வில் பி இன்ட்ரோடியூஸ்ட் டு டீக்ரிமினலைஸ் ஓவர் அண்டர் ப்ரொவிஷன்ஸ் அக்ராஸ் மல்டிபிள் லாஸ். இந்த இடத்துல இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, 2025 கிரியேட் பண்ண போறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லினஸ் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஸ். சரி, அடுத்த பாயிண்ட் பார்ப்போமா. இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் டு இம்ப்ரூவ் தி கிரெடிட் அக்சஸ், credit guarantee cover will be increased from 5 crore rupees to the 10 crore for micro MSME, from 10 crore to 20 crore for startups, and 20 crore to 20 crore for an exporter MSME. ஸோ இவங்களுக்கு இந்த அமௌண்ட் அப்படின்றத இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஈச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் மினிஸ்ட்ரி will form a 3-year pipeline of projects that can be implemented in public-private partnership mode. Second, asset monetization plan will be launched for 2025 to 30. ஸோ இந்த மானிட்டைசேஷன் பிளான் அப்படின்றத கொண்டு வர போகிறாங்க. நெக்ஸ்ட் modified உதான் scheme will be launched to improve the connectivity of 120 new destinations and carry 4 crore passengers in next 2 years. இந்த உதான் ஸ்கீம் படி 120 நியூ டெஸ்டினேஷன் கொண்டு வர போறாங்க. மேரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்ட், இந்த இடத்துல பாருங்க, அடுத்த பாயிண்ட் பாருங்க. மேரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்ட் இதுக்கு 25,000 கோடி ஒதுக்க போறாங்க வித் 49% கான்ட்ரிபியூஷன் பை தி கவர்மெண்ட், ஓகேவா. ஸோ 49% வந்து கவர்மெண்ட் தான் கொடுக்க போறாங்க இந்த மேரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. Next, energy additional borrowing of 0.5% GSDP will be allowed to the states based on the electricity distribution reforms and augmenting. So electricity எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்களோ அது மாதிரி எந்த அளவுக்கு ரீஃபார்ம் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி 0.5% ஆஃப் ஜிஎஸ்டிபியை அலோகேட் பண்ண போறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அர்பன் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்ல அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் ஆஃப் 1 lakh crore rupees will be set up
டு இம்ப்ளிமெண்ட் ப்ராஜெக்ட் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் சிட்டிஸ். 1 lakh crore ரூபி வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் சிட்டிஸுக்கு ஒதுக்க போகிறாங்க. ஸ்கீம் ஆஃப் worth 15,000 crore will be established to complete the construction of 1 lakh housing units in the stressed projects, which is good. Correct. So next, agricultural. The central government will launch 6-year mission to achieve self reliance in the pulses. சரியா? ஸோ ஒரு 6 வருஷம் மிஷினை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த பல்சஸை வந்து செல்ஃப் ரிலையன்ஸ், அதாவது தற்சார்பு அப்படின்னு சொல்லுவாங்க, தற்சார்பு அப்படின்னா நம்மளே நம்ம தயாரிச்சுக்கலாம். ஓகே, நம்ம வந்து வெளியே போயிட்டு இம்போர்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதை பற்றி தான் மீன் பண்ணுறாங்க. லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் பிஎம் சொன்ன தி ஸ்கீம் டு ப்ரொவைட் அஃபோர்டபுள் லோன்ஸ் டு ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் வில் பி ரீவாம்ப்ட் டு ப்ரொவைட் யூபிஐ லிங்க்டு கிரெடிட் கார்ட்ஸ் வித் 30,000 லிமிட். ஓகேவா? ஸோ இந்த லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அமௌண்ட் கிடைக்கிறதுக்காக கிரெடிட் கார்டை கொடுக்க போகிறாங்க. அந்த கிரெடிட் கார்டில் லிமிட் வந்து 30,000 வச்சு கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்க் லோனை இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. இது எல்லாமே இந்த பட்ஜெட்டோட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஹைலைட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஜுகேஷனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் 10,000 additional seats will be added. நல்லா கொஞ்சம் 10,000 additional seats added in the medical college and hospitals will a goal of adding 75,000 seats in the next 5 years. ஸோ நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்குள்ள இந்த ஒரு டார்கெட்டையும் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஹைலைட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் எந்தெந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத இன்னும் தெளிவாக பார்ப்போம். ஓகே, ஸோ 39 minutes ஆயிருக்கு ஆல்ரெடி. ஸோ நோ இஷ்யூஸ், நம்ம முடிச்சிடலாம். கவனிங்க, ஒன்றும் போர் அடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். நோட்ஸ் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நோட்ஸ் எடுத்துப்பீங்க. ஸோ அரௌண்ட் கண்டினியூஸாக இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 40 minutes ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எப்படி இருந்தது, நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எப்படி இருந்தது, புரிஞ்சுதா? இந்த வீடியோ எடுத்த விதம் உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் அந்த கான்செப்ட் சொல்லி கொடுத்த விதம் புரிஞ்சுதா? இந்த பட்ஜெட் இதுக்கப்புறம் நீங்கள் ஓனாகவே படிக்கலாமா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். கொஞ்சம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இட் வில் சப்போர்ட் அஸ். ஓகேவா? ஓகே, budget estimates 2025 compared to the revised estimate 2000. ஸோ போன வருஷம் ஃபினான்ஷியல் 25ஓட ரிவைஸ்ட் எக்ஸ்டிமேட்ஸ் ஆர்இ கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா, the government is estimated to spend, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், 50,65,345 கோடி வந்து செலவு பண்ண போகிறாங்க. அது வந்து போன வருஷத்தோட ரிவைஸ் எக்ஸ்பெண்ட் 7.4% அதிகம். இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஆல்ரெடி பார்த்தோம். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ அப்படின்னா, இன்க்ரீஸ் பை 6.7%, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பை 10.1%. இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் தான். ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 6.7%. அது மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 10.1% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அலோகேஷன் டுவர்ட்ஸ் மேஜர் ஸ்கீம்ஸ் எம்ஜிஎன்ஆர்இஜிஸ் அண்ட் பிஎம் கிசான் இஸ் சேம் அஸ் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் ஃபார் 2024. ஓகேவா? ஆனால் எம்ஜிஎன்ஆர்இஜிக்கு தான் அதிகமான அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் நம்ம பார்ப்போம், சீக்கிரமாக பார்ப்போம். அதே பிஎம் கிசான் ஸ்கீம் பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சப்சிடிஸ் இஸ் எஸ்டிமேட்டட் to be similar to the revised estimate 2025. ஸோ அது மாதிரி சப்சிடிக்கு ஒன்றும் பெருசாக அவங்க ஒன்றும் அலோகேட் பண்ணலை. ஓகே, சப்சிடி மீன்ஸ் இப்போ எல்பிஜிலாம் சப்சிடி கொடுப்போம், 30 ரூபா 35 ரூபா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும்ல, அதை பற்றி அந்த இடத்துல பேசுகிறாங்க. அது மாதிரி டோட்டல் ரெசிப்ட்ஸ், ஸோ கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் ரெசிப்ட்ஸ் ஆர் எக்ஸ்டிமேட்டட் டு பி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 34,96,409 கோடி வந்திருக்கு, எக்ஸ்க்ளூடிங் பாரோவிங்ஸ். ஓகேவா? பாரோவிங்ஸ் இல்லாமல் 11.1% ஹையர் தென் த ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் 25. ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ இது நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம், கரெக்டாக தான் ஹைலைட்ல பார்த்தோம். த கேப் பிட்வீன் திஸ் ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வில் பி பிளக்டு பை தி பாரோவிங்ஸ் பட்ஜெட்டட் டு ரூபீஸ் 15,68,936 கோடி, ரஃப்லி சேம் அஸ் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ். ஸோ இந்த பாரோவிங்ஸ் அப்படின்றதுமே போன வருஷம் ஃபினான்ஷியல் 25 ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டோட அதே மாதிரி தான் இருந்திருக்கு. ஓகேவா? சேமாக தான் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் டு த ஸ்டேட்ஸ், ஸோ அந்த ஸ்டேட்ஸுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் ட்ரான்ஸ்ஃபர் 25,59,764 crores to the states in financial 26. ஸோ இந்த வருஷம் பண்ண போகிறாங்க. ஓகேவா? இன்க்ரீஸ் ஆஃப் 12.5% அப்படின்றாங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட்டுமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். கரெக்டாக தானே? படிச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்ஸ் அதையும் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அது மாதிரி வந்து டோட்டல் ரெசிப்ட்ஸ் வந்து பாரோயிங்ஸ் எல்லாமே எவ்வளோ வந்திருக்கு, 11.1%. இந்த பெர்சன்டேஜ் அப்படின்றது ரொம்ப அதிகம். ஸோ எக்ஸாமில் இந்த பெர்சன்டேஜில் தான் நம்மளுக்கு அதிகமாக கேட்குறாங்க. லைக் எத்தனை பர்சன்டேஜ், எவ்வளோ போன வருஷத்தோட எவ்வளோ அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிஃபிசிட்ஸ் அப்படின்றது, ரெவன்யூ டிஃபிசிட் இஸ் டார்கெட்டட்
அட் 1.5% ஆஃப் தி ஜிடிபி. ஓகேவா? ஸோ ரெவன்யூ டெபிசிட் அப்படின்றது 1.5% ஆஃப் ஜிடிபியா மார்க் பண்ணியிருக்காங்க, லோவர் தென் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ். ஓகேவா? ஸோ போன வருஷம் இது எவ்வளோ இருந்தது அப்படின்னா 1.9%. ஸோ இதை நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். ஓகேவா? இந்த பட்ஜெட் நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம இதை பார்த்தோம். ஃபிசிக்கல் டெபிசிட் வந்து 4.4%, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பட்ஜெட்டோட ஃபிசிக்கல் டெபிசிட் எவ்வளோ அப்படின்னு கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸாமில் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ 4.4 அது அப்படின்றத மைண்டில் நிறுத்திக்கோங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸாமில் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து சொல்லுங்கள். lower than the revised estimates of 2024 4.8% of GDP. ஸோ போன வருஷம் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டோட 4.8% இருந்திருக்கு அப்படின்னாங்க. ஸோ ஜிடிபி growth estimate, the nominal GDP is estimated to grow at rate of 10.1% of GDP. In financial 26. ஓகேவா? ஸோ நாமினல் ஜிடிபி எவ்வளோ இருக்க போகிறது அப்படின்றது நம்மளுக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ 10.1%. ஸோ ரியலி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். சரி, ஸோ இப்போ பட்ஜெட்டை ஒரு குயிக்காக பார்க்கலாம். ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, கேபிட்டல் அவுட்லே எவ்வளோ, லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம குயிக்காக பார்த்தலாம். ஸோ பட்ஜெட்டில் நம்மளுக்கு எப்பயுமே ஒரு 3 வருஷத்தோட டேட்டாவை கொடுப்பாங்க. அப்போ தான் நம்ம வந்து அவங்க அதுக்கு அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்களா இல்லை கம்மியாக செலவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருந்திருக்கு ஆக்சுவல்? ஓகேவா? ஃபினான்ஷியல் 24ல் 34,94,252 கோடி. அதே ஃபினான்ஷியல் 25ல 37 லட்சமாக மாறி இருக்கு. ஸோ இப்போ அதே ஃபினான்ஷியல் இயர் 25ல ரிவைஸ்டு எவ்வளோனா 36 லட்சம் தான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இப்போ பட்ஜெட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 39 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா 6.7% ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பார்ப்போமா? ஸோ ஃபினான்ஷியல் 24ல ஆக்சுவல், ஓகேவா, 9,43,195 கோடி. இப்போ ஃபினான்ஷியல் 25ல பட்ஜெட் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா 11 லட்சம் போட்டிருந்தாங்க. ஸோ ரிவைஸ்டு பார்த்தோம் அப்படின்னா 10 லட்சம். இப்போ எவ்வளோ போட்டிருக்காங்க பட்ஜெட்டில்? 11,21,90 கோடி போட்டிருக்காங்க. ஸோ 10.1%. இந்த பெர்சன்டேஜ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சரி, கேபிட்டல் அவுட்லே எவ்வளோ அப்படின்னா 5.6% மாறி இருக்கு. லோன் அண்ட் அட்வான்சஸ் அது வந்து 32.3% மாறி இருக்கு, லோன் அண்ட் அட்வான்சஸ். ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ அப்படின்னா 50,65,345 கோடி. ஸோ எவ்வளோ மாறி இருக்கு அப்படின்னா 7.4% இப்போ பட்ஜெட்டட் அமௌண்ட். ஓகேவா? ஸோ 7.4% வந்து எக்ஸ்பெண்டிச்சருக்கு மட்டுமே. சரி, இப்போ ரெசிப்ட் எவ்வளோன்னு பார்ப்போமா? எவ்வளோ ரெசிப்ட் வந்திருக்கு பார்ப்போமா? ரெவன்யூ ரெசிப்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா போன வருஷம் ரிவைஸ்டில் வந்து ஃபினான்ஷியல் 25 ரிவைஸில் வந்து 30 லட்சம் வந்திருக்கு. ஸோ இப்போ எவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா 34 லட்சம் டார்கெட் பண்ணுறாங்க, விச் இஸ் 10.8% ஹையர் தன் தான் போன வருஷம் ரிவைஸ்டு எஸ்டிமேட்டோட அதிகம். சரி, கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் எவ்வளோ வரப்போகுது, எவ்வளோ கணக்கு பண்ணுறாங்க அப்படின்னா 59,000 கோடி. இப்போ பட்ஜெட் போட்டுக்கிறது 76,000 கோடி. ஸோ அதுக்குரிய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்றது 28.8%. ஓகேவா? ஸோ ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ் அப்படின்றது 26,000 கோடி வந்து ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. இப்போ எவ்வளோ டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 29,000 கோடி. ஸோ அதர் ரெசிப்ட்ஸ் இன்க்ளூடிங் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அது வந்து 33,000 கோடி வந்து இந்த ரிவைஸில் பண்ணியிருந்தாங்க. இப்போ டார்கெட் பண்ணுங்கிறது 47,000 கோடி. ஸோ டோட்டல் ரெசிப்ட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் பாரோயிங்ஸ் அப்படின்றது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 31,46,960 எக்ஸ்க்ளூடிங் பாரோயிங்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம இந்தியா வாங்கின கடன் இல்லாமல் இப்போ எவ்வளோ டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 34 லட்சமாக டார்கெட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் 11.1%. ரொம்ப ரொம்ப முக்கியம். டோட்டல் ரெசிப்ட்ஸ் இந்த வருஷம் எவ்வளோ பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. சரி, இப்போ ரெவன்யூ டெபிசிட், ஓகேவா, பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபிலாம் சொல்லுவாங்க. எவ்வளோ வந்து இந்த ரிவைஸில் வந்து 1.9 இருந்தது, இப்போ 1.5 அதை பட்ஜெட் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் டெபிசிட் அப்படின்றது 4.8 இருந்தது போன வருஷம், இந்த வருஷம் 4.4 மாறி இருக்கு. ஸோ அது மாதிரி பிரைமரி டெபிசிட் அப்படின்றது பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி வந்து 1.3% இருந்ததா 0.8% மாற்றணும் பிரைமரி டெபிசிட். ஓகேவா? ஸோ விச் இஸ் -32.2%. நான் ஆல்ரெடி சொன்ன பிரைமரி டெபிசிட் அப்படின்றது கம்மியாக தான் இருக்கணும். பிகாஸ் அப்போ தான் இந்தியாவோட ரெவன்யூ, இந்தியாவுக்குள்ளே உருவாகிற அந்த ரெவன்யூ அப்படின்றது அதிகமாக இருக்குது. நம்மளோட ரெவன்யூ வச்சு நம்ம வந்து நம்மளோட செலவை பார்த்துக்கலாம். ஓகே, கடன் வாங்காமல் ஒரு நாடு இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம இந்த பிரைமரி டெபிசிட் அப்படின்னு வச்சு நம்ம சொல்லிடலாம். அந்த பிரைமரி டெபிசிட் பேராமீட்டர் வச்சு சொல்லிடலாம். புரியுதா? இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக புரியும் நம்புறேன். ஸோ புரிஞ்சிருந்து அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். ஓகே, எக்ஸ்பெண்டிச்சர் விச் பிரிங்ஸ் அ சேஞ்ச் டு த கவர்மெண்ட் அசட்ஸ் ஆர் லைபிலிட்டிஸ். ஓகே, இது நமக்கு வேணாம். ஏன்னா நம்ம இந்த எக்ஸ்பிளேஷன் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம். கரெக்டாக தானே? பார்த்துட்டு தான் நம்ம இதுக்கு வந்திருக்கோம். ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது மட்டும் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் என்ன பார்த்தோம், இஸ் த கவர்மெண்ட் செல்லிங் இட்ஸ் டேக் இன் தி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் இன் 2024-25. த கவர்மெண்ட் இஸ் எஸ்டிமேட்டட் டு மீட்
66% of disinvestment target. Okay, the disinvestment target for the financial 26 is 47,000 crore, lower than the budget target of financial 25. Okay, so போன வருஷம் budgeted amount வந்து இந்த மாதிரி disinvestment, அதாவது கவர்மெண்ட் கிட்ட இருக்க ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் வந்து பிரைவேட் கொடுக்க போறோம்னு சொல்லுவாங்களா, அந்த கான்செப்ட் தான். அது வந்து போன வருஷம் பட்ஜெட்ல 50,000 கோடியா இருந்தது. இந்த வருஷம் அதை 47,000 கோடியா குறைச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டிஸை அவங்க அதிகமாக செல் பண்ணல. கவர்மெண்டோட கம்பெனிஸ் ஏதோ ஒன்று அவங்க வந்து செல் பண்ணா வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. சரி, ஓகே. ரெசிப்ட்ஸ் ஹைலைட்ஸ். ஓகே, ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்க ரெசிப்ட்ஸ். ஸோ ரெசிப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்திருக்க ரெவன்யூ. ஸோ என்னென்ன விஷயங்கள் ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெசிப்ட்ஸ் இன் 2025-26 ஆர் எக்ஸ்பெக்டட் டு தி எவ்வளோ வரப்போகுது அப்படின்றாங்கன்னா 34,96,400 crore வரப்போகுது. அண்ட் இன்க்ரீஸ் ஆஃப் 11.1%. அகைன் அதே பாயிண்ட் தான் வருது. நல்லா கவனிங்களா, திருப்பி அதே விஷயம் தான். ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கிராஸ் டாக்ஸ் ரெவன்யூ அப்படின்றது எவ்வளோ பட்ஜெட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 10.8% இன்னும் ஃபினான்ஷியல் 26ல பண்ணியிருக்காங்க. ஸோ this is a greater than the estimated growth in the nominal GDP of 10.1% 2025-26. ஓகேவா? ஸோ டாக்ஸ் ரெவன்யூ எவ்வளோ வரும் அப்படின்னு இந்த வருஷம் கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா 10.8. ஸோ நாமினல் ஜிடிபி எவ்வளோ இருக்குன்னா 10.1. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். மறுபடியும் அதே பாயிண்ட் வருது பாருங்களேன். Corporation tax and income tax for 2025-26 are expected to grow. Revised estimates of the 2025 by about 10.4% respectively. ஓகேவா? ஸோ ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டை விட 10.4%, 14.4% மாறும். எது? கார்பரேஷன் டாக்ஸும் அதே மாதிரி இன்கம் டாக்ஸும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நெட் டாக்ஸ் ரெவன்யூ. இதுவுமே நெட் டாக்ஸ் ரெவன்யூ அப்படின்றது 28,37,409 கோடியாகவும், which is about 11% higher than the revised estimate. சரியா? நெட் டோட்டலா இந்த டாக்ஸ்ல மட்டும். ஸோ நான் டாக்ஸ் ரெவன்யூ எவ்வளவு வரப்போகிறது அப்படின்னு சொல்லி கணக்கு பண்றாங்க அப்படின்னா 5,83,000 கோடி. ஓகே, which is 9.8% higher than the revised estimates. ஓகேவா? டாக்ஸ் ரெவன்யூ எவ்வளோ வரப்போகுது, நான் டாக்ஸ் ரெவன்யூ எவ்வளோ வரப்போகுது. அது மாதிரி கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் எவ்வளோ கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 75,000 கோடி டார்கெட் வச்சிருக்காங்க இந்த வருஷம். ஓகேவா? ஸோ அண்ட் இன்க்ரீஸ் ஆஃப் 28.8% ஓவர் த ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ். இது ஒரு பல்காக உங்களுக்கு புரியும். ஸோ என்னென்ன ரெசிப்ட்ஸ் இந்தியாவுக்கு வரப்போகிறது அப்படின்றது. இதில் வந்து உங்களுக்கு முக்கியமான தெரிய வேண்டியது, டாக்ஸ் ரெவன்யூ ஓவராலாக 10.8% கால்குலேட் பண்ணியிருக்காங்க. நாமினல் ஜிடிபி வந்து 10.1% கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெசிப்ட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் பாரோயிங் அப்படின்றது 11.1%, 34,96,409 கோடியாக கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சரியா? அதே மாதிரி இன்டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்றது இன்டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் எஸ்டிமேட்டட் டு பி 17,35,100 crore. ஓகேவா? இந்த வருஷம் இதை வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கார்பரேஷன் டாக்ஸ் அப்படின்றது 10.4%. ஓகே, எக்ஸ்பெக்டட் டு இன்க்ரீஸ் 10.4%. டாக்ஸஸ் ஆன் இன்கம், நான் டாக்ஸ் ரெசிப்ட்ஸ். ஸோ இது எல்லாமே இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். நம்ம வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, அது இம்பார்ட்டன்ட் கிடையாது சொல்ல முடியாது. ஸோ பர்சன்டேஜில் சொல்லியிருக்க எல்லா விஷயங்களுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி. சரி, இப்போ ரெசிப்ட்ஸ் பார்த்தாச்சு, எக்ஸ்பெண்டிச்சர் பார்ப்போமா? ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி 50,65,345 crore. ஸோ இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அகைன் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம், மறுபடியும் வருது. விச் இஸ் 7.4% ஓவர் த ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ். டீட்டெயிலாக மைண்டில் நிறுத்திக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்கக்குள்ளேயே மைண்டில் நிறுத்துங்க. நோட்ஸ் எழுதுறீங்களா, அப்படியே இன்னும் போட்டு வச்சுக்கோங்க எக்ஸாம் டைமில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, த கவர்மெண்ட் ஹஸ் எஸ்டிமேட்டட் டு ஸ்பெண்ட் 2,76,618 crore ஆன் பென்ஷன் ஆன் ஃபினான்ஷியல் 26. ஓகேவா? ஸோ பென்ஷனுக்கு மட்டும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபாய், அரௌண்ட் 2 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ண போகிறாங்க. விச் இஸ் 0.6% ஹையர் தன் த ரிவைஸ்ட் எஸ்டிமேட். இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஸோ பென்ஷனில் எவ்வளோ அமௌண்ட்டை கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுமே. சரி, இப்போ இந்த பிரேக்கப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இதுக்கெல்லாம் செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சென்டர். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவல்ல இருந்து இப்போ ரிவைஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 37 லட்சம் போட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுனா 5.7%. அதே மாதிரி சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் அண்ட் அதர் டிரான்ஸ்ஃபருக்கு 9,17,277 கோடி. பட் இப்போ எவ்வளோ எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபாய். ஸோ விச் இஸ் 14.4% இன்க்ரீஸாக பண்ணியிருக்காங்க. இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ்க்காக மட்டுமே 10 லட்சம் ரூபா, 10 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மினிஸ்ட்ரிஸ்ன்னு வரும்பொழுது நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த மினிஸ்ட்ரிக்கு வந்து அதிகமாக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, இல்லை எந்த மினிஸ்ட்ரி கம்மியாக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் அந்த டேட்டா நமக்கு தெரியணும். கவனிங்களேன், த டாப் 30 மினிஸ்ட்ரி இன் டர்ம்ஸ் ஆஃப் அலோகேஷன் அக்கௌண்ட் 53% ஆன் எஸ்டிமேட் டோட்டல் பர்சன்டேஜ். ஓகே, ஸோ டாப் 13 மினிஸ்ட்ரியில் 53% வந்து
அவங்களுக்கு மட்டுமே அந்த எக்ஸ்பெண்டிச்சருக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் எங்க எந்த மினிஸ்ட்ரிக்கு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஹையஸ்ட் அலோகேஷன் ஃபினான்ஷியல் 26 இம்பார்ட்டன்டான ஒரு கொஷின். சரியா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு தான் அதிகமான அமௌண்ட்டை அலோகேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 6,81,210 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. அக்கௌண்டிங் ஃபார் 13.4% ஆஃப் த டோட்டல் பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ டோட்டலாக இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர்ல அலோகேட் பண்ணாங்களே அதில் 13.4% மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு மட்டுமே அலோகேட் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் 6,81,210 crore. கிளியராக மைண்ட் நிறுத்திக்கோங்க. இதுவும் ஒன் ஆஃப் த டாப் கொஷின் ஃபார் அப்கமிங் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகேவா? ஸோ அதர் மினிஸ்ட்ரிஸ் ஹையர் அலோகேஷன்ஸ் ஆர் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ் 5.7% ஆஃப் தி டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெண்டாவது வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸுக்கு, அடுத்த ரயில்வேஸுக்கு 5%, கன்சூமர் அஃபேர்ஸ் அண்ட் ஃபுட் பப்ளிக்கு 4.3% வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த டேட்டா சொல்கிறாங்க. ஸோ இந்த டேட்டாவில் எந்தெந்த மினிஸ்ட்ரிக்கு எந்தெந்த விஷயங்களை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த இடத்துல வந்து வச்சு பாருங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த மினிஸ்ட்ரிக்கு ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கம்யூனிகேஷனுக்கு -28.0% வந்திருக்கு. பட் இன்னும் டேட்டா அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். சரிப்பா? ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு தான் கம்மியாக அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் -28%. ஓகேவா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு அதிகம், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு கம்மி. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு எவ்வளோ அப்படின்னா 40,150 கோடி. ஓகேவா? எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ரிவைஸ்ட் எக்ஸ்டிமேட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்திக்கு எவ்வளோ அப்படின்னா 47,945 கோடி டு 99,503 கோடி. சரியா? ஸோ போன வருஷம் ரிவைஸ்ட் எஸ்டிமேட் 47,000 கோடி இருந்தது. இந்த வருஷம் 99,000 கோடியாக மாற்றிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளோ மாற்றிருக்காங்க அப்படின்னா 1,90,90,406 கோடி. ஓகே, திஸ் இஸ் பிரைமர்லி டியூ டு தி இன்க்ரீஸ் ஆஃப் அலோகேஷன் டுவர்ட்ஸ் பிஎம்ஏ ரூரல் which underspent the budget 2025 அந்த நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன்ஸ். இது ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த ரூரல் டெவலப்மெண்ட்லாம் கொண்டு வரதுனால அதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சப்சிடிஸுக்கு எதுக்கு அப்படின்னா ஃபுட் சப்சிடி. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் அப்படியே பார்த்துக்கோங்க. பிகாஸ் திஸ் இஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாமினேஷன். அப்படியே இந்த பிடிஎஃப் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரி, ஸ்கீம் எந்த ஸ்கீமுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க பார்த்துருவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எம்ஜிஎன்ஆர்இஜிசிக்கு வந்து 86,000 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிவைஸ்ட் எக்ஸ்டிமேட் 86,000 கோடி இருந்ததை அப்படியே அலோகேட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட எடிட்டோரியலில் பார்த்தோம், ஒரு செஷனில் பார்த்தோம். எம்ஜிஎன்ஆர்இஜிக்கு வந்து கரெக்டான அந்த மக்கள் வந்து அதிகமாக வேலைக்கு வர மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சேலரி வரமாட்டுது அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ, ஒரு எடிட்டோரியல் பார்த்தோம். சூப்பரான எடிட்டோரியல். பட் இப்போ இந்த ஸ்கீமுக்கு தான் இந்த பட்ஜெட்லேயே அதிகமாக அமௌண்ட்டை ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் வந்து 0% தான். அதே ரிவைஸ் எக்ஸ்பெண்ட் எவ்வளோ இருந்ததோ அதே தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. ரெண்டாவது ஜல்ஜீவன் மிஷனுக்கு வந்து 22,000 கோடி போட்டிருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்களேன், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ரூரலுக்கும் பிரதான் மந்திரி அர்பன் யோஜனுக்கும் சேர்த்து ஆக்சுவலாக எவ்வளோ வருது அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து போட்டிருக்காங்க பாருங்க, தெரியுதா? ஸோ ரூரல் அர்பன் ரெண்டுத்தையும் பார்த்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்களேன். எம்ஜிஎன்ஆர் இஸ் ஹையஸ்ட் அலோகேஷன் ஆஃப் 86,000. The amount is same as reverse estimate. ஓகேவா? The Jal Jeevan Mission has an allocation of 67,000 crore. ஸோ டாப் 3 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எம்ஜிஎன்ஆர்இஜிஸ் அண்ட் ஜல் ஜீவன் மிஷன், பிஎம் கிசான் எவ்வளோ அமௌண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பிஎம் கிசானுக்கு மட்டுமே 63,500 கோடி. ஜல் ஜீவன் மிஷனுக்கும் நேஷனல் ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் மிஷனுக்கு சேர்த்து தான் 67,000 கோடி. ஓகேவா? தெளிவாக மைண்டில் எடுத்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் 3 ஆச்சு நம்மளுக்கு தெரியணும் எவ்வளோ அமௌண்ட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ மறுபடியும் வாட்டி எம்ஜிஎன்ஆர்இஜிக்கு 86,000 கோடி, ஜல்ஜீவன் மிஷன் நேஷனல் ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் மிஷனுக்கு 67,000 கோடி, பிஎம் கிசானுக்கு 63,500 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிளியராக இருக்கீங்களா? ஓகே. ஸோ நியூ ஸ்கீம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 41,700 கோடி ஹாஸ் பீன் அலோகேட்டட் டு தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஃபார் நியூ ஸ்கீம்ஸ். ஓகே, டீட்டெயில்ஸ் இன்னும் நம்மளுக்கு இன்னும் டீட்டெயிலாக இல்லை. அதுக்கு வந்து புது ஸ்கீமுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. லோன்ஸ் ஸ்டேட்ஸ் அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதுக்கும் ஏதோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள் இந்த பிடிஎஃப் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ expenditure on scheduled caste and scheduled tribes sub plans and schemes for a welfare of women, children and northeastern region. ஓகேவா? ஸோ ஒரு பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ இந்த ஸ்கீம், இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸாக ஒரு அமௌண்ட் ஒதுக்குறாங்க. அது மாதிரி எஸ்சி எஸ்டி அவங்களுக்குமே ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ஒதுக்குறாங்க. எவ்வளோ பத்திரமா வெல்ஃபேர் ஆஃப் உமன் அப்படின்றதுக்கு எவ்வளோ ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க? 4,49,029 கோடி. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா 19.3%. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா?
இதுவும் இம்பார்ட்டன்ட். வெல்ஃபேர் ஃபார் சில்ட்ரனுக்கு 1,16,133 கோடி, 15.6%. இதுவும் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஷெட்யூல் கிளாஸஸ், ஓகேவா? ஸோ ஷெட்யூல் கிளாஸஸ், ஸோ எஸ்சி அவங்களுக்கு வந்து எவ்வளோ ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 1,68,478 கோடி, விச் இஸ் 21.8% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்க. ஸோ ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அவங்களுக்கு வந்து எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 1,29,000 கோடி. ஸோ ரிவைஸ்ட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவா இருந்திருக்கு, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக 1,07,874 ரூபாய், 74 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இப்போவுமே 19.8% அதிகமாக வச்சு அவங்களுக்கு அமௌண்ட்டை அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்த் ஈஸ்ட் ரீஜனுக்கு 1,05,833 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது 20.6%. ஸோ இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ பெண்களுக்கும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டா நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். சரி, ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் டார்கெட். ஸோ ஃபிசிக்கல் டெபிசிட் அப்படின்றத ஆல்ரெடி பார்த்தோம், 4.4%. ரெவன்யூ டெபிசிட் எவ்வளோ இருக்க போகிறது அப்படின்னா 1.5% ஆஃப் ஜிடிபி. ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டா அப்படின்றத நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்தோம். அதுமாதிரி பிரைமரி டெபிசிட் இட் இஸ் எஸ்டிமேட்டட் டு பி 0.8%. நல்லா கவனிங்க, ஃபிசிக்கல் டெபிசிட் 4.4, ரெவன்யூ டெபிசிட் 1.5, பிரைமரி டெபிசிட் 0.8% ஆஃப் தி ஜிடிபி. ஸோ கிளியராக இருக்கும். இது வந்து போன லாஸ்ட் இயர்ஸோட உங்களுக்கு வந்து ஒரு எஸ்டிமேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு டேட்டா மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே, அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டிஸ் இஸ் அக்குமுலேஷன் ஆஃப் பாரோயிங் ஓவர் த ஹையர் டெபிட் இம்ப்ளைஸ் தட் கவர்மெண்ட் ஹாஸ் அ ஹையர் லோன் ரீப்ளேமெண்ட். ஓகே, இது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரிப்பா, liability மட்டும் பார்த்துருவோம். Centers outstanding liabilities of financial 26 are estimated to be 56.1% ஜிடிபி. ஓகேவா? ஸோ அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் பற்றியா விட்டுருப்போம் டக்குன்னு. 56.1% வந்து அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டிஸ் இந்தியாவுக்கு இப்போ இந்த கரண்டான டைம் ஃபினான்ஷியல் 26ல அவங்க பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டிஸ் ஆர் பீன் டிக்ளைன்ட் ஃப்ரம் த 52% ஆஃப் ஜிடிபி இன் ஃபினான்ஷியல் 14 to 49% of GDP in financial 19. From 2019-20 onwards, outstanding liability increased, reaching the height of 61% GDP in the financial 2021. நல்லா கவனிங்களா, இப்போ இந்த மேப் பாருங்க, இந்த மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஓகேவா? இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டிஸ், இந்தியாவுக்கு வந்து எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்றது. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இங்க 61% அதிகமாக இருக்கும். பிகாஸ் அந்த டைம்ல கொரோனா டைம், எல்லாமே எக்கனாமி டவுனாக இருக்க டைமு. இந்தியா கடன் வாங்கி தான் அதோட தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருப்பாங்க. இப்போது கிராஜுவலாக டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதை தான் நம்ம சொல்ல வராங்க. இதுக்கு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. கவனிங்களா, the government aims to reduce the outstanding liabilities to around 50% GDP by the March 2021. ரொம்ப 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 இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் தான், ஓகேவா? ஸோ எந்த வருஷத்துக்குள்ள இந்தியா வந்து அதோட அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸ் 50% ஆக்கணும் அப்படின்னு நினைக்குது அப்படின்னா March 2021. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம், ஓகேவா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த செஷன் அப்படின்றது ரொம்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னா நான் நம்புறேன். கொஞ்சம் இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப்யுமே டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், ஓகேவா? சரி, இதை மாதிரி உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எப்படி என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ கண்டிப்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிளியராக புரிகிற மாதிரியும் உங்களுக்கு நான் எடுத்து வீடியோ போடுறேன், ஓகேவா? இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடை பெறுகிறேன். தேங்க்யூ ஆல், பாய்.